Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 11 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Next, question number 6 பாருங்க. Copy the diagram and complete each shape to be symmetric about the mirror line. ஓகேவா, நமக்கு இந்த டயக்ராமை வந்து காப்பி பண்ணிட்டு நமக்கு மிரர் லைன் கொடுத்துருக்காங்க. இதுதான் மிரர் லைன். மிரர் லைன் இஸ் நத்திங் பட் அந்த லைன் ஆஃப் சிமெட்ரி தான். இந்த டயக்ராமை போயிட்டு நீங்கள் மிரரில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதான் கேட்குறாங்க. பட் நம்ம எவ்ரி டைம் வந்து மிரரில் போய்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நீங்கள் மிரரில் போய் வச்சு பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா திங்க் பண்ணி பார்க்கணும். இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணால் என்ன ஆகும், வேர்ட்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணால் எப்படி கிடைக்கும், ஹரிசான்டலாக ஃபோல்ட் பண்ணால் எப்படி கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தான் கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து மிரர் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிரர் லைன் அப்படின்றது நமக்கு என்னது, லைன் ஆஃப் சிமெட்ரியை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? டயகனலாக இங்கே வந்து வச்சுருக்காங்க, பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும், ஒரு ரெஃப்ளெக்டட் இமேஜ் கிடைக்கும், ஒரு மிரர் இமேஜ் கிடைக்கும். அதுதான் நம்ம இங்கே வந்து ட்ரா பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? காப்பி த டயக்ராம் அண்ட் கம்ப்ளீட் ஈச் ஷேப். ஒவ்வொரு ஷேப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். டு பி சிமெட்ரிக் அபவுட் த மிரர் லைன். இந்த மிரர் லைனுக்கு அபவுட்டாக எப்படி இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு எப்படி வச்சுருக்காங்க, டயகனல் வைஸில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்போ நம்ம ஃபோல்டிங் கான்செப்ட்க்கு கூட நீங்கள் வரலாம். ஸோ இந்த மாதிரி டயகனலாக வைக்கிறப்போ நீங்கள் ஃபோல்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுவீங்க. ஃபோல்ட் பண்ணுறப்ப இந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல போயிட்டு என்ன ஆகும், கோயின்சைட் ஆகும். அப்போ கோயின்சைட் ஆகிறப்போ எப்படி வந்து விழுகும், எப்படி கோயின்சைட் ஆகும். இப்போ இங்கே வந்து ஒரு மவுண்டைன் மாதிரி இருக்குது. அதே இது நம்ம இதை டயகனலாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், இங்கே வந்து விழுகிறப்போ இந்த பொசிஷனில் விழுகுமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ பாருங்கள், இப்போது ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயர் ஷீட்டில் வந்து நான் வந்து இங்கே ஒரு மவுண்டைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை வந்து நான் இப்போ டயகனல் வைஸ் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபோல்ட் பண்ணுறப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருந்ததில் நான் டயகனல் வைஸாக இப்படி ஃபோல்ட் பண்ணுறப்ப அந்த மவுண்டனோட பொசிஷன் எப்படி மாறுது, அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பாயிண்ட் பண்ணி மாறுதா? ஸோ அப்போது இப்படி இருக்கிறது இப்படி ஃபோல்ட் பண்ணுறப்ப இப்படி மாறுது. அப்போது நமக்கு இங்கே ஆன்சர் வந்து இந்த மாதிரி பொசிஷனில் தான் நமக்கு மாறும். அது நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்லலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போது இதில் நீங்கள் எப்படி ட்ரா பண்ணலாம், இப்போது இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா இங்கே எப்படியே ஃபோல்ட் பண்ணுறப்ப இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப இங்கே நமக்கு 2 ஸ்கொயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி இங்கே நீங்கள் 2 ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விழுகுமா? கரெக்டா? ஃபஸ்ட்டு இந்த இது விழுகுது. அதுக்கடுத்து இந்த இது இங்கே விழுகும். கரெக்டாக? அப்போ இந்த லைன் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த லைன் நான் ட்ரா பண்ணுவேன். கரெக்டாக? ஸோ இந்த லைன் நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம், இப்போ நமக்கு 2 ஹாஃப் ஸ்கொயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போது இங்கே வரும். கரெக்டாக? அதுக்கப்புறம் வந்து இங்கே நமக்கு 2 ஸ்கொயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இங்கே நமக்கு 2 ஸ்கொயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். கரெக்டாக? அப்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்குவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட் வரும். இது இங்கே வந்து ஒட்டுறப்போ இந்த மாதிரி ஒரு பார்ட் வந்து இங்கே எப்படி வரும். ஸோ அதுதான் நம்ம இப்போ வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதில் ஹாஃபில் வரும். ஹாஃபில் வந்து இங்கே டச் ஆகும். கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த பார்ட்லேருந்து இங்கே டச் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இது வந்து டிஃபால்ட் பண்ணி இங்கே கோயின்சைட் ஆகிறப்போ அப்படியே என்ன ஆகும், இது வந்து இது மேலே ஃபோல்ட் ஆயிரும், இது வந்து இது மேலே கோயின்சைட் ஆயிரும். கரெக்டாக? ஸோ இது வந்து இது மேலே கோயின்சைட் ஆகிறப்போ இந்த லைன் வந்து இங்கே விழுந்துடும். இந்த லைன் இங்கே விழுகிறப்போ இந்த லைன் வந்து இங்கிட்டு விழுந்துடும். இந்த மவுண்டைன் மாதிரி இருக்கிறது இங்கே மேலே போயிடும். கீழே இருக்கிற மவுண்டைன் மாதிரி இருக்கிறது இங்கே கீழே எப்படி ஃபிக்ஸ் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்க. இதில் வந்து 2 லைன் ஆஃப் சிமெட்ரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹரிசான்டலும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வேர்ட்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர்ட்டிக்கல் பார்க்கலாம். வேர்ட்டிக்கலாக நம்ம ஃபோல்ட் பண்ணுறப்போ இந்த பிக்சர் வந்து அப்படியே இங்கிட்டு வந்துருமா, வேர்ட்டிக்கலாக நம்ம ஃபோல்ட் பண்ணுறப்போ. ஸோ அப்போது இந்த லைன் வந்து இங்கே வரும்.
நெக்ஸ்ட்டு கீழே போயிருக்கு, நெக்ஸ்ட்டு இந்த சைடு, நெக்ஸ்ட்டு கீழே போயிருக்கு, நெக்ஸ்ட்டு இந்த சைடு, நெக்ஸ்ட்டு கீழே போயிருக்கு. கரெக்டாக? ஸோ வேர்ட்டிக்கலாக பண்ணுறப்போ இது வந்து இது மேலே கோயின்சைட் ஆகி இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு நான் ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணுறப்போ இது வந்து இங்கே போயும் இது வந்து இங்கே போயும் கோயின்சைட் ஆகுமா? ஸோ அதுதான் இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி கீழே போயிடும். கீழே போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரைட் சைடு போகும், திருப்பி கீழே போகும், திருப்பி ரைட் சைடு போகும், திருப்பி கீழே போகும், திருப்பி ரைட் சைடு போகும். அதே மாதிரி இந்த சைடு இது வந்து இங்கே வந்து நமக்கு கோயின்சைட் ஆகும். அப்போது இப்படி போகும், மேலே போகும். கரெக்டாக? திருப்பி இப்படி போகும், திருப்பி மேலே போகும், திருப்பி ரைட் சைடு போகும், திருப்பி மேலே போகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நம்ம வந்து 2 லைன் ஆஃப் சிமெட்ரி, 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபிகர் வச்சு, இந்த டயக்ராம் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் வேர்ட்டிக்கல் பண்ணுறப்போ எனக்கு இது வந்து இங்கே கோயின்சைட் ஆகுது. அதுக்கப்புறமா ஹரிசாண்டல் பண்ணுறப்போ இது இங்கே கோயின்சைட் ஆகும், இது இங்கே கோயின்சைட் ஆகும். சப்போஸ் சில பேர் வந்து ஹரிசாண்டல் ஃபோல்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹரிசாண்டல் பண்ணுறப்போ இது வந்து இங்கே கோயின்சைட் ஆகும். ஸோ இங்கே 2 சைடும் நமக்கு இப்போ இமேஜ் இருக்கும். இப்போது அடுத்து வேர்ட்டிக்கல் பண்ணுவீங்க. வேர்ட்டிக்கல் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்? இப்படி ஃபோல்ட் பண்ணுவீங்க. அப்போது இது வந்து இங்கே கோயின்சைட் ஆகும், இது வந்து இங்கே கோயின்சைட் ஆகும். ஸோ இது எல்லாமே மிரர் தான். மிரர் கிட்ட நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ இங்கே வந்து நீங்கள் மிரரை வந்து க்ராஸாக வச்சு பார்க்கணும். மிரர் லைன் வந்து நமக்கு க்ராஸாக இருக்கணும்னா மிரரையே நீங்கள் வந்து க்ராஸாக ப்ளேஸ் பண்ணி பார்க்கணும். இங்கே வந்து வேர்ட்டிக்கலாக மிரரை ப்ளேஸ் பண்ணி பார்க்கணும், ஹரிசாண்டலாக மிரரை ப்ளேஸ் பண்ணி பார்க்கணும். நான் வந்து உங்களுக்கு மிரர் வச்சு காமிக்கலாம். நான் ஏன் காமிக்கலை அப்படின்னா எக்ஸாமில் வந்து உங்களுக்கு மிரர்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு இமேஜினேஷனில் க்ரியேட்டிவிட்டியில் தான் இந்த சம்லாம் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஃபோல்டிங் கான்செப்டை இங்கே கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ணி காமிப்பாங்க. இங்கேயும் நமக்கு வந்து வேர்ட்டிக்கல் ஹரிசாண்டல் 2 லைன் ஆஃப் சிமெட்ரியும் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதே மாதிரி தான், நான் இந்த சம்மில் சொன்ன மாதிரியே தான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வேர்ட்டிக்கல் ஃபோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி இருக்கும்ல, இந்த டிசைன் வந்து இங்கே வந்து கோயின்சைட் ஆகிறப்போ அப்படியே இங்கிட்டு வந்துடும். கரெக்டாக? அப்போ இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். அடுத்து ஹரிசாண்டலில் பண்ணுறப்போ இது இங்கேயும் கோயின்சைட் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. அந்த ஸ்கொயர் கவர் பண்ணுறது வந்து கரெக்டாக நீங்கள் கவர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து ஹாஃப் ஸ்கொயர் கவர் பண்ணுது, இந்த கர்வ் வந்து ஹாஃப் ஸ்கொயர் கவர் பண்ணுதுன்னா அதே மாதிரி ரைட் சைடும் நமக்கு வந்து ஹாஃப் ஸ்கொயர் கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து கர்வை வந்து வரையணும். ஓகேவா? So first I'm doing the vertical mirror line. And now I'm going to do the horizontal mirror line. So these two are going to go like this way. Question number 7 பாருங்க. State the number of lines of symmetry for the following figures. அவங்க some figureஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதுக்கு lines of symmetry வந்து ட்ரா பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து an equilateral triangle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து ஃபிகர்ஸோட நேம்ஸ் எழுதியிருக்கேன். இங்கே வந்து டயக்ராம் வித் சிமெட்ரி, நம்ம வந்து டயக்ராம் வரைய போகிறோம், அதோட சிமெட்ரிக்கல் லைனோட சேர்த்து வரைய போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு டயக்ராமுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் சிமெட்ரி இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா நமக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தெரியும். ஸோ இது 3 சைட்ஸுமே நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போது இதை நம்ம வந்து வேர்ட்டிக்கல் சிமெட்ரி பண்ணாலும் எப்படி இருக்கும்? ஃபோல்ட் பண்ணுறப்போ ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? அதுக்கப்புறம் வேர்டெக்ஸ் வச்சு பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணாலும் 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கும். அதாவது கோயின்சைட் ஆகும், எக்ஸாக்டாக நமக்கு கோயின்சைட் ஆகும். அப்போது ஃபைனலாக வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது? 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி. பி வந்து அண்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன அர்த்தம்?
2 sides வந்து ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ 2 sides வந்து நம்ம ஈக்குவலாக வரைஞ்சிக்கலாம். ஸோ 2 sides வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ 2 sides ஈக்குவலாக இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேர்ட்டிக்கல் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக வரும். இதை நம்ம ஃபோல்ட் பண்ணுறப்போ இதுவும் நமக்கு ஈக்குவல் லென்த்தில் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ஃபோல்டு பண்ணோன்னா மட்டும்தான் கோயின்சைட் ஆகும். ஸோ வேர்ட்டிக்கல் மட்டும்தான் நமக்கு வரும். நீங்கள் வந்து இந்த வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைட் மிட் பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆல்டிடியூட் மாதிரி நம்ம ட்ரா பண்ணாலுமே நமக்கு வராது. ஏன்னா நமக்கு தேர்ட் சைட் டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கிறதுனால 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்காது. அப்போது இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 1 தான். நெக்ஸ்ட் வந்து சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள். ஸோ ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள்னா என்னது? ஆல் சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு லென்த்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு லென்த்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த விதமான லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரியும் இதில் நீங்கள் ட்ரா பண்ண முடியாது. அப்போது நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து என்னது? 0. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கிறப்போ நமக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து வேர்ட்டிக்கல் ஃபோல்டு பண்ணி பார்க்குறேன். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்குது. ஹரிசாண்டலாக பண்ணி பார்க்குறேன். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்குது மேலே கீழே. அடுத்து வந்து டயகனலாக பண்ணி பார்க்குறேன். இங்கே 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த 2 டயகனல்ஸ்க்கு ட்ரா பண்ணி பார்க்குறேன். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குது? 4 நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க. ஈசம் வந்து ரெக்டாங்கிள். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி எப்படி ட்ரா பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து வேர்ட்டிக்கலாக நான் வந்து ட்ரா பண்ணுறேன். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா? ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணுறேன். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா? பட் நீங்கள் டயகனலாக ட்ரா பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகாது. கரெக்டாக? அது என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் வந்து நீட்டிகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பர் கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போது இதுக்கு வந்து நமக்கு லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து 2 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து எஃப்சம் பார்க்கலாம். ராம்பஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமண்ட் ஷேப்பில் இருக்கும்ல ராம்பஸ். ஸோ ராம்பஸ் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ராம்பஸ்க்கு வந்து லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி பார்த்தீங்கன்னா இந்த வேர்டெக்ஸ் டு வேர்டெக்ஸ் வேர்ட்டிக்கலாக நான் ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா? ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணுறேன். மேலே கீழே 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா? அவ்வளோதான். வேறு பாசிபிலிட்டி சான்சஸ் கிடையாது. ஸோ 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஜிசம் பார்க்கலாம். ஜிசம் வந்து என்ன கேட்டிருக்காங்க? எ பேரலோகிராம் கேட்டிருக்காங்க. ஸோ எ பேரலோகிராம். ஸோ பேரலோகிராம் அப்படின்றது நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பேரலோகிராமுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணாலும் 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்க சான்ஸே கிடையாது. ஓகேவா? நீங்கள் வந்து நீங்களே வச்சு பாருங்கள். வருதா? இல்லை. இப்படி வச்சாலும் வராது. ஸோ பேரலோகிராமுக்கு வந்து நீங்கள் வேர்ட்டிக்கலாக வச்சாலும் வராது 2 ஈக்குவல் பார்ட்ஸ். ஹரிசாண்டலாக வச்சாலும் 2 ஈக்குவல் பார்ட்ஸ் வராது. அப்போ இதுக்கு வந்து நம்ம 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஹச் பார்க்கலாம். ஹச் வந்து என்ன கேட்டிருக்காங்க? எ குவாட்ரிலேட்ரல் கேட்டிருக்காங்க. எ குவாட்ரிலேட்ரல். ஸோ குவாட்ரிலேட்ரல் அப்படின்றது நமக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்கிறது எல்லாமே குவாட்ரிலேட்ரல் தான். ஈவன் ஸ்கொயர் கூட நமக்கு எ டைப் ஆஃப் குவாட்ரிலேட்ரல் தான். பட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம காமனாக ஜென்ரலாக ஒரு 4 சைட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வரைஞ்சி பார்த்து நம்ம அதுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு குவாட்ரிலேட்ரல் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? 4 சைட்ஸ் இருக்குது குவாட்ரிலேட்டர்.
ஸோ இதுக்கு நீங்கள் வந்து லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ண முடியுமா? முடியாது. அப்போது 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க? எ ரெகுலர் ஹெக்ஸகன் கேட்டிருக்காங்க. எ ரெகுலர் ஹெக்ஸகன். ஸோ ஆங்கிள்ஸும் சைட்ஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். 6 சைட்ஸ் இருக்கும் கரெக்டாக? ஹெக்ஸானாலே நமக்கு 6. ஸோ 6 சைட்ஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஹெக்ஸகன் ட்ரா பண்ணலாம். 4 5 6. ஓகேவா? இதுக்கு வந்து லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. வெர்டிக்கலாக வேணாலும் கரெக்டாக இருக்குது, ஹரிசான்டலானாவும் கரெக்டாக 2 பார்ட்ஸ் இருக்குது. அடுத்து நான் வந்து வேர்டெக்ஸை நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வேர்டெக்ஸை இந்த வேர்டெக்ஸோட, ஸோ மேலே கீழே சேமாக இருக்குது. அடுத்து இந்த வேர்டெக்ஸை இந்த வேர்டெக்ஸோட ஜாயின் பண்ணுறேன். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா? ஸோ இந்த மிட் பாயிண்டில் இந்த சைடோட மிட் பாயிண்டில் இருந்து இந்த சைடோட மிட் பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணலாமா? அதே மாதிரி இந்த சைடோட மிட் பாயிண்ட்லேருந்து இந்த சைடோட மிட் பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணலாம். ஸோ 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கிது. ஸோ டோட்டலாக அப்போ எத்தனை வருது? 6 வருது. கொஸ்டின் ஆகுதா? லாஸ்ட் ஒன் வந்து நமக்கு சர்க்கிள் இருக்குது, ஜேசன். ஸோ சர்க்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கிளுக்கு வந்து லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணுறப்ப நீங்கள் எந்த மாதிரி இருந்தனாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். எங்கேருந்து ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரினாலும் ட்ரா பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து இன்ஃபைனைட் அப்படின்னு தான் போடணும். ஏன்னா இதுக்கு வந்து ஃபிக்ஸடாக இத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு கிடையாது, எத்தனை நாள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து என்னது? இன்ஃபைனைட். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.